டேய் ரொம்ப குழப்பமாகுது. அந்த ஆர்சிபி ஏசி ரிமோட் இருக்கும் பாரு, ஆன் பண்ணு. ஆர்சிபி ஏசி ரிமோட்டா? என்னடா உளர்ற? டாப்ல, டேபிள் டாப்ல. அதெல்லாம் ஓகே. இப்போ டாப்ல இருக்கிறது பஞ்சாப். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வணக்கம், வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஃபைனலி ஐபிஎல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் 2026 வந்துட்டாங்க. நான் இன்னும் 2016 ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரேம் பாருங்கடா, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இந்த லாக்டவுன் கிட்ஸுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியல. இந்த 2015 to 2019 கிரிக்கெட் ஏரா இருக்கு, அது வேற மாதிரி. அது வாய் வார்த்தைகளே கிடையாது. அந்த மாதிரி அது எப்படி சொல்றது, இந்த கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே அதுதான் இந்த கோல்டன் டேஸ் 2015 to 2019. சோ அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த வகையான பிரோஜனமும் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய 10 டீமுக்கு 10 புதிய கேப்டன் வந்திருக்காங்க இல்லையா, அந்த 10 புது கேப்டனை நம்ம இன்னைக்கு ரேட்டிங் தர போறோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நான் ஆண்ட பரம்பரை கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதாவது எந்த டீம்னு பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ். ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம், எந்த டீமா இருந்தாலுமே ஐயோ அவரா பயங்கரமான ஆச்சரியம் சொல்லிட்டு ஓடுவானுங்க. அப்படி இருந்து அந்த டீம் சடனா ஏன் டவுன்ஃபால் ஆச்சு, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப மட்டமா விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 2020ல இருந்து அதே பேட்டிங் லைனப் தான் இப்பவும் இருக்கு. இஷான் கிஷன், குர்னால் பாண்டியா, பொலாட் மட்டும் தான் மிஸ்ஸிங். இந்த 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே இந்த டீம்ல தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல, ஏன் அவங்க முன்ன மாதிரி விளையாட மாட்டாங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியாக்கு நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.5. அவரு கேப்டன்சிலே குறை சொல்ல முடியாது. ஐ திங்க் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீமுக்குள்ள இப்போதைக்கு ஒரு கோஆர்டினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அது மட்டும் தான் பிரச்சனையே. அதுவும் வந்துருச்சுன்னா அவனை தடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மும்பையை தடுக்கவே முடியாது, பொழந்துருவானுங்க போட்டு வரமாட்டான் செட்டு. சோ ரெண்டாவதா இந்த டீமை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய தலையெழுத்து நம்ம தலை கையில தான் இருக்கு போல. நம்ம தலையை தவிர்த்து மீதி எவன் கேப்டன்ஷிப் பண்ணாலும் அந்த சீசன் நாசமா போயிருது. இந்த ஜடேஜா சாம்சன் ட்ரேட் டைமிங்ல எல்லாம் எல்லாரும் என்ன நினைச்சோம், சாம்சன் தான் சிஎஸ்கேக்கு அடுத்த கேப்டன், தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் தான் நினைச்சுட்டு இருந்தோம். சோ அவரே கேப்டனா போட்டிருந்தாலும் எதனா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த அளவுக்கு பிரஷர் ஹேண்டில் பண்றது, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அவ்வளவா தெரியல, ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. ஆனா அதுக்குன்னு நான் அவரை வஸ்ட்னு சொல்லல. அவரும் போக போக எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒரு நல்ல கேப்டனா வருவாரு. ஆனா அதுக்கான டைம் இது கிடையாது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சோ ருத்துக்கு இப்ப கரெக்டா இருக்கக்கூடிய கேப்டன்சி பேஸ் பண்ணி நான் தர பாயிண்ட்ஸ் ஒரு 7, அவ்வளவுதான். தலை ஃபார் எ ரீசன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் மாமாவோட டீம், அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவனுங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்ரேயஸ் ஐயரை டீம்ல வச்சு கேப்டனா வச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துல அவங்க நிலைமையே வேற. சாலிடா ஒரு 10 வருஷம் கழிச்சு 2024 கப் எடுத்து கொடுத்த மனுஷன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெளியே அனுப்பிட்டு அஜிங்கியா ரஹானே போய் கேப்டனா போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அஜிங்கியா ரஹானே என்ன கேப்டன்ஷிப் பண்றாருன்னு கூட தெரியல. ஒரு அஜிங்கியா ரஹானேக்கு கொடுக்குற பாயிண்ட் ஒரு 6, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒன்னும் ஒர்த்தா தெரியல. டேபிளுக்கு கீழே இருக்கிறதே இப்ப அவங்க தான். எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது. அடுத்த டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ், அதாவது ஜிடி. இந்த டீமோட கேப்டன் நம்ம சுப்மன் கில், அதாவது அடுத்த விராட் கோலி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. இவரோட கேப்டன்சி எதுவும் குறை சொல்ற அளவுலாம் இல்ல, ஓரளவுக்கு பண்றாரு. சோ இவருக்குமே ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துடலாம். சோ அடுத்த டீம் எல்எஸ்சி, லக்னோ சூப்பர் கிங்ஸ். இந்த டீமுடைய கேப்டன் நம்ம ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் ஒரு தரமான பிளேயர். ஈவன் அவர் தோனி கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசின காலமும் இருந்துச்சு. அவருக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு, கார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வருவாரா இல்லையான்றதே கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் இருந்த ரிஷப் பண்ட் வேற, இப்போ இருக்கிற ரிஷப் பண்ட் வேற. அதுக்கு முன்னெல்லாம் டெல்லிக்கு கேப்டன்ஷிப் பண்ணும்போது பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா தான் பண்ணாரு, நல்லா தான் போய் இருந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் மொத்தமா மாறிடுச்சு. சோ அந்த வகையில அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதனால அவருக்குமே ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். மேபி இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்கு. மான்குட்டி மாதிரி சொல்லி குச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. சோ அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டீமோட கேப்டன் அக்ஷர் பட்டேல். சோ இவருடைய கேப்டன்சியும் அந்த அளவுக்குலாம் கேவலமா ஒண்ணும் இல்லை. சோ அந்த வகையில இவருக்குமே ஒரு 7.5 கொடுத்துடலாம். அடுத்ததா ஆர்ஆர். இந்த டீமுடைய கேப்டன் ரியான் பராக். ரியான் பராக் கேப்டன்சி பண்றாரோ இல்லையோ, இதோ இருக்கானுங்க பாத்தீங்களா இந்த 2 வாண்டு பசங்க. இந்த 2 வாண்டு பசங்களே போதும். மனுஷனாடா
இவன் மனுஷனா என்ன இவன் வரவும் போறவன்லாம் பூச்சி அடிக்கிறான். இந்த 2 பசங்க இருக்கிற வரைக்கும் இந்த டீமுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவனுங்களே போதும், கேப்டன்லாம் தேவையில்ல, இவங்களே போதும் பிரிச்சு எடுத்துருவானுங்க. பட் இருந்தாலும் நம்ம ரியான் பராக்கு பாயிண்ட்ஸ் தரணும்ல, அந்த வேலை உங்களுடையது. எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் காலியா தான் இருக்கும். உங்க மனசுக்கு தோன்ற பாயிண்ட கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டு போங்க. அடுத்த டீமுக்கு போகலாம். இப்ப நம்ம பார்க்க போற டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீம் வருஷம் எதனா ஒரு ஃபால்ட் வச்சிருந்தா வரானுங்க. பேட் கமின்ஸ் சூப்பரா பண்ணாரு. இஷான் கிஷனோட கேப்டன்சியும் சொல்ற அளவு இல்ல, ஒரு ஆவரேஜா பண்றாரு. அதனால 7. அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அடுத்ததாக பார்க்க போற டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த டீமோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜத் படித்தார். இந்த மெகா ஆக்ஷன்ல ஃபேஃபையும் வெளியே அனுப்பிட்டு ரஜத் படித்தார கேப்டனா போட்டானுங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல சொந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி போட்டு அடிச்சானுங்க. என்ன காரணம்? ரஜத் படித்தார ட்ரீம் 11லயே நாங்க கேப்டனா எடுக்க மாட்டோம், நீங்க எப்படா கேப்டனா போட்டு வச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, அந்த பையனை எப்படா நீங்க நம்புறீங்க, அது இதுன்னு போட்டு ட்ரோல் பண்ணி காலி தும்சம் பண்ணிட்டானுங்க. ஆனா அவன் செஞ்சான் பாரு சம்பவம். 18 வருஷமா எதுக்கு காத்துன்னு இருந்தோமோ அதை செஞ்சு காட்டினான். இந்த வருஷமும் செஞ்சுட்டு இருக்கான். இத்தனை வருஷமா ஆர்சிபி ஃபேன்ஸ் எதுக்காக ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது காரணம் ரஜத் படித்தார். எனக்கு ஆர்சிபி உடைய கேப்டன் மேல பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கு. நீ வர்றா, நீ போ, நீதான் ரஜத் படித்தாருக்கு கொடுக்க போற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9.5. சரி ரைட், லாஸ்டா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் உடைய கேப்டன் அதாவது ஸ்ரேயஸ் ஐயர். இவருக்கு நான் பிளா பிளா பிளானா பேசவே விரும்பல. தரப்போற பாயிண்ட் 10க்கு 10. இந்தியாவோட ஃபியூச்சரே ஸ்ரேயஸ் ஐயர் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிக்கல் கேப்டன், இவரு ரஜத் படித்தார் வைஸ் கேப்டன். ஃபியூச்சர்ல நம்ம இந்தியா நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம தான். இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும்னு நினைச்சேன் உண்மையிலே. ஏன்னா தலையோட லாஸ்ட் சீசன் அவர் ஆடி லாஸ்டா ஒரே ஒரு கப்பு கடைசியா அவர் எடுத்துன்னு போயிடணும், அவ்வளவுதான். ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் அமையும் ஆசைப்பட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேயோட நிலைமை ரொம்ப டவுன்ஃபாலா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் அவங்க மீண்டு வரணும்னா தோனி வந்தாதான் உண்டு, ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி சிஎஸ்கே ஒரு 5-6 மேட்ச் விளையாட்டாங்க, சரியா தெரியல, 5 மேட்ச் விளையாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் வரைக்குமே தலை வரல. சோ அந்த வகையில இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் கப் அடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோன்றதை வச்சு கொடுத்தேன். அதனால யாரும் கோவலாம் பட வேணாம். உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லப்டா.